தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல யுவர் ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேரிஸ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த யுவர் ஃபால்ட் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபால்ட் படத்தினுடைய ஆக்சுவல் சீக்வன்ஸாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மை ஃபால்ட் அப்படிங்கிற படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம். காரணம் என்ன அப்படின்னா, நிக் அண்ட் நோவா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பை தைரியமா சொன்ன படம் தான் மை ஃபால்ட். அதனுடைய சீக்குவலா தான் இந்த யுவர் ஃபால்ட் வந்திருக்கு. இந்த படத்துல நிக் அண்ட் நோவா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன மாதிரியான சேலஞ்ச் வருது அப்படிங்கிறத மையமா வச்சு எடுத்திருக்காங்க. குறிப்பா சோஃபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை நிக்குடைய ஆபீஸை ஷேர் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதனால நிக்குக்கும் சோஃபியாவுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுதா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நோவா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் ரூம்மேட்ஸால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதுக்கப்புறம் நோவாவுடைய நெய்பரால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மத்தியிலையும் இவங்களுடைய லவ் என்னாச்சு, இவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா இருந்தாங்களா இல்லையா, இல்லை பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த யுவர் ஃபால்ட். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு எந்த மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகளை வச்சிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல ஒரு விதமான ரொமான்ஸ் ஓவர்லோடு அப்படின்னு சொல்லலாம். ஓவரா இந்த படத்துல ரொமான்ஸ் இருக்கு. அதே போல நிக் அண்ட் நோவாவுக்கு இடையான அந்த கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நிக் அண்ட் நோவா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான முயற்சிகளை ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த சோஃபியா அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், அதே போல நோவாவுடைய நெய்பர்ஹுட் ஆகட்டும், அந்த ஹாஸ்டல் மேட் ஆகட்டும், அவங்களாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்றாங்க, அதனால இவங்க லவ் பிரின்ஸா இல்லையா அப்படிங்கிற விஷயம் காட்டுனதாகட்டும் எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஓவராலா இந்த படத்துடைய கிளைமேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வுக்கு உண்மை எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அந்த கார் ரேசிங் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். மொத்தமாக ஒரு நல்ல படமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சீக்குவல் விட முதல் பாட்டை விட இந்த படம் கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.